இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா வந்து எஸ்பி வேலுமணி அவர்களாகட்டும், சி.வி. சண்முகம் அவர்களாகட்டும், நத்தம் ஷா அவர்கள் இப்படி வந்து அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் பலர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க கூட இல்லாம செய்தியாளர்களை சந்திச்ச சி.வி. சண்முகம் அவர்களும் நத்தம் ஷா அவர்களும் திமுக ஆதரவில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக உட்பட்டார். சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி அப்படிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களை முதல்வராகலாம் அப்படின்னு வந்து மற்ற கட்சிகள் நினைக்கிறதாகவும், தன்னை வந்து முதல்வராக மற்ற கட்சிகள் விரும்பலவும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் தான் திமுக இது ஆதரவுல நம்ம ஏன் வந்து அமைச்சரவையில் அந்தம் வைக்கணும், நம்ம ஏன் ஆட்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். திமுக ஆதரவில் முதல்வராக இருப்பதாக சொன்னார் இபிஎஸ். உண்மையை உழைத்த சி.வி. சண்முகம் தோல்விக்கு பொறுப்பேற்க தயங்குவது ஏன் என கேள்வி. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். ஸோ நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட இதெல்லாம் பேசுறதுக்காக பிரியா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். முதல்ல இந்த விவகாரத்தோட மையத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றது. சி.வி. சண்முகம் சொன்னதா வெளியா இருக்கிற தகவல் என்னன்னா, திமுக கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் இபிஎஸ் தலைமையில ஆட்சி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டுச்சுன்னு. இதுதான் வந்துட்டு மிகப்பெரிய அரசியல் வெடிகுண்டா மாறுச்சு. இல்ல, சி.வி. சண்முகம் நீங்க செய்தியாளர் சந்திக்கிறாரு. ஓகே, சந்திப்பு நான் நேரில் போய் பார்த்தேன். சட்டமன்ற விவகாரத்தை நேரில் பார்க்கும்போது சொல்ற விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுக முதலமைச்சரா அமர வைக்கிறதா இவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை தன் வீட்டுல கூட்டி நடத்தும் போது சொன்னாருன்னு சொல்றாரு. பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்கிட்ட இதை கன்வே பண்ணியிருக்காரு. என்ன வந்து சிஎம் கேண்டிடேட்டா உட்கார வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. டிஎம்கே அவங்க சப்போர்ட்ல பண்ணிருக்கிறா சொல்றாங்க. மற்ற கட்சிகள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை தன்னுடைய வீட்டுல கூட்டிட்டு மற்ற கட்சி உறுப்பினர்கள் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சிஎம் அக்செப்ட் பண்ணிக்க விரும்பல, திருமாவளவன் வந்து சிஎம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 30 அமைச்சர் பதவிகள் இருக்கு. 30 அமைச்சர் பதவியை அதிமுக நீங்களே எடுத்துக்கோங்க திமுக தரப்புல இருந்து என்கிட்ட சொல்றாங்க. அதான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சி.வி. சண்முகத்தை இபிஎஸ் அவர்கள் சொன்னதா இவர் வந்து பேட்டியில சொல்றாரு. ஓகே, சோ அந்த ஆதரவு பற்றி பேசுறதுன்றது வேற, கூட்டணி அமைப்பது அப்படின்றது வேற, கொள்கை ரீதியா இணைவது வேற அப்படின்றதுதான். இந்த வந்துட்டு நான் 3 இது சொல்லியிருக்கேன். ஆதரவு, கூட்டணி, கொள்கைன்றது இருக்கு. இந்த 3த்தையும் ஒன்னா கலந்துடாம பார்த்துக்கிறது. ஏன்னா அது ஒன்னா கலந்துட்டு அந்த திசை திரும்பி போயிடும் அப்படின்றதுதான். அரசியல்ல பேசுவது ஒண்ணு, ஒப்புக்கொள்வது ஒண்ணு, நடைமுறைப்படுத்துவது இன்னொன்னு. அதுதான் வந்துட்டு இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு. இப்ப இபிஎஸ் தரப்புக்கு சாதகமா ரொம்ப முக்கியமான கேள்விதான் நான் இப்ப வைக்கிறேன். நானு ஒரு தேர்தலுக்கு அப்புறம் எந்த கட்சிக்கும் ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவை தேடுறது அரசியல்ல ஒண்ணும் புதுசு கிடையாது. சின்ன கட்சிங்க, சுயேட்சைங்க, கூட்டணி கட்சிக, இல்ல தேவையான எதிர்கட்சிகளோட ஆதரவு கூட, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அரசியல் கணக்குல வரக்கூடியதுதான். அதனால ஒரு ஆதரவு வாய்ப்பு குறித்து பேச்சு நடந்திருந்தா கூட அத உடனடியா ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படின்னா கர்நாடகால யாருக்கும் பெரும்பான்மை சொல்லிட்டு இருந்தது. எடியூரப்பா என்ன பண்ணார் அப்படின்னா ஜேடிஎஸ்க்கு தான் ஆதரவு கேட்டார், காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்கல. இவர் ஜேடிஎஸ் கிட்ட தான் ஆதரவு கேட்டாரு. ஜேடிஎஸ் சப்போர்ட் பண்ணாங்க, அதனால அவர் சிஎம்மா கண்டினியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆட்சி கவிழ்ந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அடுத்த எலெக்ஷன்ல. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜேடிஎஸ் திமுக இல்லை இன்னைக்கு. அங்க எப்படி பாஜகவுக்கு நேரெதிர் துருவமா வந்து திமுக இருக்க, அது மாதிரி அதிமுகவுக்கு நேரெதிர் துருவமா வந்து திமுக இருக்காங்க. பாஜக காங்கிரஸ் மாதிரி இங்க அதிமுக திமுக. உங்களுக்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்னு நீங்க திமுகவை சொல்றீங்க. திமுக வந்து கடுமையா விமர்சனம் பண்றீங்க. குடும்ப அரசியல் செய்யும் கட்சின்னு திமுகவை அவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணிட்டு அதே திமுக ஆதரவுல நீங்க ஆட்சி அமைக்கிறதுனா யார் அக்செப்ட் பண்ணிக்குவா? எந்த தொண்டன் அக்செப்ட் பண்ணிக்குவான்னு முதல்ல கேள்வி. அதைத்தான் சி.வி. சண்முகம் வந்து கேட்கிறாரு. இவ்வளவு நடந்தும் நீங்க வந்து திமுக ஆதரவுல தான் போறீங்க அப்படின்னா அது எப்படி அக்செப்டபிள் அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, சி.வி. சண்முகம் கோணம், அவருக்கு இருக்கிற அந்த கோணங்களை நான் சொல்றேன். நான் அவர் கட்சிக்குள் நடந்த விவரங்களை அறிஞ்சவர்.
அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னுட்டு. அதனால வந்துட்டு உண்மையை வெளிப்படுத்துறார் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது கோணம் நான் என்ன சொல்றேன்னா, கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு அரசியல் முரண்பாடுகளோட பின்னணியில இபிஎஸ் தலைமையை விமர்சிக்கிறார்னு எடுத்துக்கலாம். எது சரி எது தப்புன்றதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இல்ல விமர்சிக்கிறாருன்னு நான் பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா விமர்சிக்கிறாருங்கிறது உங்களுக்கு அந்த தலைமை மீது அதிருப்தி இருந்தா விமர்சனம் எழும். இவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தலைமை மீது அதிருப்தி இல்லைங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு இன்னைக்கும் பொதுச் செயலாளர். நாங்க பொதுச் செயலாளர் மாத்துக்குன்னு சொல்ல, ஒரு பதவி இறக்கம் செய்யுங்கன்னு சொல்லல, அவர் வந்து பதவி விட்டு விலகுங்கன்னா நாங்க சொல்லவே இல்லை. நாங்க சொல்றது, நீங்க திமுகவோட கூட்டணி பேசுனீங்க, அது தப்பு. அதை நாங்க தெளிவுபடுத்திட்டோம். அப்படி இருந்தும் நீங்க வந்து திமுகவோட போறது சரின்னு நீங்க உங்களுடைய வாதத்தை வச்சீங்க, அதுவும் பெரிய தப்பு. ரெண்டாவது, திமுகவை தன் கொள்கை எதிரியா காட்டி தேர்தலை ஜெயிச்சிருக்கிறது தாவேகா. நம்மளுக்கும் தாவேகாவுக்கும் ஒரே கொள்கை அப்படிங்கிறப்போ ஏன் தாவேகாவோட போகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம். அந்த கேள்வி கேட்டதுக்கு நீங்க எங்களெல்லாம் நீக்கம் பண்ணிருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்னு கேட்கிறாரு. ஓகே, நான் சொல்றேன். நான் இபிஎஸ் சொல்றாரோ இல்லையோ, நான் பதில் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறேன், திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறேன். இப்ப எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன பஞ்சாயத்து உங்களுக்கு? நீங்க அடுத்தது நீங்க கடைசியா வைக்கிறீங்க பாருங்க. இல்ல கடைசியா ஒரு விஷயம் வைக்கிறீங்க பாருங்க. தாவேகாவோட கூட்டணி வச்சா என்ன திமுக கொள்கைக்கு எதிரியானவர்கள் தாவேகா, அவங்களோட கூட்டணி வச்சா என்ன அப்படின்னுட்டுன்னு. அந்த தாவேகால கூட்டணி யாரு? இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர் இபிஎஸ். இப்போ அவர் சி.வி. சண்முகம் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கலன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். யார் ஒத்துக்கினாலும் இன்னைக்கு வந்துட்டு பைலால இருக்கிறது அவர் தான் வந்து பொதுச் செயலாளர். இப்ப இந்த பொதுச் செயலாளர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் கிட்ட போய் நீ பேசுவியா, இல்ல ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த கட்சியில இருக்கிற மத்தவங்களை கூப்பிட்டு வச்சு நீ பேசினா, இப்ப தலைவர் வந்துட்டு மத்தவங்க பின்னாடி போவாரா? என்ன லாஜிக் இதெல்லாம்? நீங்க வந்துட்டு இபிஎஸ் அவர்கள், நீ எல்லார் வீட்டுக்கும் சோஃபா அனுப்புனப்பா, எல்லார் வீட்டுல போய் பார்த்துட்டு வந்த. ஏன் அது இவரு எதிர்கட்சின்றதுக்கு இவரு போய் பார்த்திருக்கலாமே. இப்ப நீ சொல்றது, இப்ப ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது கூட என்ன சொல்ற, அரசியல் நாகரிகம் அப்படின்ற மாதிரி சொல்ற. ஏன் இபிஎஸ் அவர் என்ன ஜென்ம விரோதியா, இல்ல வந்துட்டு பங்காளியா, சொத்து தகராறு நில தகராறா, எந்த பஞ்சாயத்து உங்களுக்குன்னு கேக்குறேன் நானு. ஒரு கட்சியோட தலைவர் அவரு. விஷயத்த இன்னும் தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கல. அன்னைக்கு 2 விஷயம் நடந்தது. தாவேகாவுடைய முதலமைச்சர், தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சரா வந்து இவர் இருந்தார், விஜய் அவர்கள் இருந்தாரு. அன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு. நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிருப்தி அதிமுகவிடம் சொல்லி 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து விலகி அவங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதிமுக நிலைப்பாட்டிலிருந்து விலகி ஆதரவு தெரிவிச்சாங்க 25 எம்எல்ஏக்கள். பெரும்பான்மை ஆக்சுவலா இந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. உங்களுக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறப்போ அந்த அதிருப்தி குழுவை தான் வந்து அங்கீகரிக்கும் சட்டம். எம்எல்ஏஸும் எம்பிஸையும் கணக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா யாருக்கு அதிகமோ அவங்க அங்கதான் வந்து கட்சி போகும். அதுதான் வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரா வழக்குல நம்ம பார்த்துக்கோம், சிவசேனா வழக்குல பார்த்துக்கோம், என்சிபி வழக்குல தேர்தல் ஆணையம் அப்படிதான் உத்தரவுகள் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில வந்து சட்ட ரீதி அங்கீகரிக்கப்பட வேண்டிய குழுவா இந்த 25 எம்எல்ஏக்கள் கொண்ட குழு தான் இருக்கு. ஸோ அதனால சந்திப்பு நடந்திருக்கே தவிர அவர் வந்து இவங்ககிட்ட ஆதரவு கேட்டு அவரும் போகல, அவங்களும் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி சந்திக்கல. வாக்கெடுப்பு நடந்ததுக்கு அப்புறம் போய் சந்திச்சாரு. இல்ல, அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்க 25 பேரு பெரும்பான்மை இதெல்லாம் நான் கூட பாத்தீங்கன்னா கூட, நீ எந்த கட்சியில இருந்து வந்த? அதிமுக நீ வந்துட்டு என்ன சொல்றது, நாங்க 25 பேர் இருக்கோம், நீ 10 பேர் இருக்கன்றதெல்லாம் வந்துட்டு கட்சி பூசல், உட்கட்சி பூசல். அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்க யார் அதை முடிவு பண்றதுக்கு? உங்க உட்கட்சி பூசலா நீங்க பேசிக்கோங்க, நீங்க வந்து உங்க பிரச்சனையை நீங்க தீர்த்துக்கோங்க. அரசுக்கு ஆதரவா நீங்க வாக்களிச்சீங்க, அதனால உங்களை வந்து சந்திக்கிறேன்னு வந்து சந்திச்சிருக்காரு. அவ்வளவுதானே தவிர அதிமுக உடைச்சு இன்னைக்கு வந்து ஒரு கட்சியோட ஒரு பொதுச் செயலாளரையே நிராகரிச்சுட்டு வந்து ஒரு சுய லாபத்திற்காக, ஒரு என்ன சொல்றது, சுயநலத்திற்காக இன்னொரு எம்எல்ஏக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு ஆதரவு நீங்க தெரிவிக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க எப்படி நேர்மையானவர்களா இருப்பீங்க அப்படின்னுட்டு சுய பரீட்சையில நடத்தணும் அந்த இடத்துல. கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் இன்னும் 2 விஷயம் கோட் பண்ணுவேன். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட சி.வி. சண்முகம் தான் அதிக அளவுல வேலை பார்த்தார். சட்ட போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்து நிறுத்தினார். சிவிஎஸ் இல்லைன்னா நீங்க வந்து இபிஎஸ் இல்ல பொதுச் செயலாளர் பதவியில.
ம். ஓபிஎஸ் ஜெயிச்சிருப்பாரு. அழகா ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சிருக்கலாம் அந்த வழக்குல. சிபிஎஸ் மூலமா தான் இபிஎஸ் ஜெயிச்சாரு. நீங்க வந்து ஜெயிச்சதுக்கு நீங்க வந்து உங்களை முதலமைச்சரா தேர்வு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து இவர் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன சசிகலா உங்களுக்கு வேணாம். சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்க வைக்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து கூவத்தூர் உட்கார வச்சு பெரும்பான்மை நிரூபிச்சு உங்களுக்கு வந்து உங்களை ஆட்சியில தொடர வச்ச டிடிவி தினகரன் வேணாம். ம். உங்களை சட்ட போராட்டம் நடத்தி பொதுச் செயலாளருங்கிற பதவியில உட்கார வச்சிருக்க சிவிஎஸ் வேணாம். இப்படி உங்களை எல்லா உயரத்தும் கொண்டு போனவங்க எல்லாம் வேணாம் 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 வேணாம்னு எல்லாரும் வெளியே அனுப்பி செங்கோட்டையன் உட்பட எல்லாரும் வேணாம்னு செங்கோட்டையன் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. நீங்க எதிர்கட்சி தலைவர்கள் வந்து வெறும் எம்எல்ஏ உட்காந்துருக்கீங்க. வைத்தியலிங்கம் எதிர்கட்சி எம்எல்ஏ, ஓபிஎஸ் எதிர்கட்சி எம்எல்ஏ. நீங்க வெளியில அனுப்பிச்ச எல்லாரும் ஒரு பலன் அடைச்சிட்டாங்க. நீங்க டீப்ரமோட் ஆயிருக்கீங்க. ப்ரொமோஷன் கூட இல்ல, டீப்ரமோட் ஆகி உட்காந்துருக்கீங்க. ஓகே. ம். அந்த இடத்துல பாக்கணும், நம்ம வந்து சிபிஎஸும் சரி, எஸ்பி வேலுமணியும் சரி, அங்க அவங்க வந்து அதிமுக உடைக்கணும்னு அவங்க சொல்லல. அதிமுக எங்களோடது அப்படின்னு அவங்க கிளைம் வைக்கல. அவங்க சொல்ற ஒரு விஷயம், எங்களை கேட்காம சில முடிவுகள் எடுக்கிறார் பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர். நாங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கோம், எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. தேர்தலுக்கு நிதி செலவு பண்றோம் எங்க எங்களுக்கு செலவு பண்ணாங்க, யாருக்கு செலவு பண்ணாருன்னு கேட்கிறார் சி வி சண்முகம். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு நீங்க என்ன தொகை ஒதுக்குனீங்க, எங்களுக்கு என்ன தொகை வந்துச்சு, நீங்க எப்படி செலவு பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. கேட்க வேண்டிய இடத்துல சி வி சண்முகம் இருக்காரு. ஏன்னா மாவட்ட செயலாளராக இருந்தார் அவரு. நீங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களும் நீங்க மாவட்ட செயலராக போட்டுக்கலாம். ஏன்னா பொதுக்குழு செயல்படுறதுல உங்களுக்கு ஃபேவரா யாரும் எல்லாரும் பேசணும்னு நீங்க நினைக்கிறதுனால அப்படி போட்டுக்கலாம். ஆனா வேலை பார்த்திருக்காங்க, தேர்தலில் வேலை பார்த்திருக்காங்க, நின்று இருக்காங்க. அவங்க சிபிஎஸ் ஜெயிச்சிருக்காரு. ஓகே. ஆனா இந்த விவகாரத்துல வந்துட்டு சி வி சண்முகம் முதல் சொன்னது என்ன அப்படின்னாக்கா, திருமாவளவனை முதலமைச்சரா ஏத்துக்கொள்றது தொடர்பா ஒரு முன்மொழிவு வந்தது, அதுக்கு வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் சம்மதிக்கல அப்படின்னுட்டு ஒரு தகவல் வெளியாகுது. இப்போ இன்கேஸ் அது உண்மையா இருந்தா இபிஎஸ் தரப்புக்கு இது ஒரு முக்கியமான அரசியல்வாதமா தான் மாறும் இல்லையா? ஏன்னா ஒரு தலைவரை தனது அரசியல் தலைமையை விட்டு கொடுக்க மறுப்பது வேற. இல்ல, அது இன்னைக்கு சிபிஎஸ் அவர்களே தெளிவு கொடுத்திருக்காரு. திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா முன்மொழிஞ்சாங்க திமுக தரப்புல இருந்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னப்போ சிபிஎஸ் அவர்கள் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சிபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார், அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஆதரவுல இவங்க முதலமைச்சர் ஆகலாம், அவங்க முதலமைச்சர் ஆகலாம், ஏன் நம்ம முதலமைச்சர் ஆகக்கூடாது? அதுதான் ஒரு தலைமையை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அவரு ரெண்டு விஷயம் சொல்றாரு. நீங்க திமுக ஆதரவுல தான் போறீங்கன்னா நீங்க திமுக ஆதரவுல போய்க்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா முதலமைச்சர் பொறுப்பை நீங்க விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப நம்ம தனி கட்சி நடத்தி என்ன யூஸ்ன்னு கேக்குறாரு. இவ்வளவு நாள் திமுக எதிர்ப்பு, திமுக துரோகி, திமுக வந்து மக்கள் விரோத சக்தி நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு நீ திமுக அதோட தான் போய் நான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றீங்க. போய்க்கோங்க, எங்களுக்கு அதுல பிரச்சனையே இல்லை. நீங்க உங்களுடைய முடிவு எடுத்துக்கிட்டீங்க, நீங்க உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கடிதம் வாங்கி வச்சிருக்கீங்க, அதனால நீங்க அப்படித்தான் பண்ணுவீங்க. எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லைனாலும் நீங்க எல்லார்கிட்டையும் கடிதம் வாங்கிட்டதுனால நான் ஏத்துக்க வேண்டிய சூழல்ல தான் இருக்கேன். ஆனா முதலமைச்சரா நீங்க இருக்கணும். உங்களை தாண்டி வேற ஒருத்தர் இருந்தா அது எப்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நாங்க ஏத்துக்க முடியும்? அது எப்படி சரியா? ஓகே. சி வி சண்முகம் அவர்கள் வந்துட்டு இன்னும் பூமராவே இருக்காரு. அவர் கொஞ்சம் வந்துட்டு ஜென்சி பக்கம் வர சொல்லு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் மாற்றம் என்னன்றது வந்துட்டு அவருக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப நீ என்ன போன இதுல இன்டர்வியூல நம்ம பேசுறப்போ வந்துட்டு நம்ம பேசின ஒரு விஷயத்தை தான் நான் கண்டினியூ பண்றேன் இங்க. இப்ப அவருக்கு என்னன்னா, இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்றது, அன்னைக்கு ஒரு கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இப்படி பேசினாங்க, அத்தையே நாங்க ஃபாலோ பண்றோன்றது கிடையாது. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் நீங்க தான் சொல்றீங்க, ஜென்சி அரசியல் நீங்க தான் சொல்றீங்க. சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை? இப்ப ஆதரவு கேட்பது அப்படின்ற குற்றச்சாட்டை விட ஒரு தலைமையை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா அவர் இல்ல அப்படின்றதுதான் நான் ஒரு முக்கியமான பாயிண்டா பாக்குறேன். தேவை அப்படிங்கறது சிபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு தேவை அதிமுக காப்பாற்றணுங்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய என்ன பாக்குறாரு அப்படின்னா, அதிமுக எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய பொதுச் செயலாளர் பதவி காப்பாற்றப்பட்டால் போதும்னு ஒரு இடத்துக்கு போறாரு. ஓகே, எனக்கு அதுல தப்பா தெரியல ஹரிஷ், அதுதான் நான் சொல்றேன். நானு கட்சி இல்லாம நீங்க பொதுச் செயலாளர் வந்து என்னங்க யூஸ்? இல்ல ஒரு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு வந்தா அந்த ஆட்சிக்கு தனது தலைமை இருக்கணும் அப்படின்னுட்டு அவர் நினைக்கிறது ஒரு இயல்பான அரசியல் நிலைப்பாடுதான். அதை மட்டுமே வச்சு அவர் கொள்கையை வித்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஹரிஷ். உதாரணத்துக்கு புராண கதைகளை எடுத்துக்கோங்க. புராண கதைகள்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க.
மக்கள் இல்லா நாட்டை வந்து மன்னர் ஆண்டு என்ன பயன்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க புராணங்கள்ல. அதுதான் நான் சொல்றேன். மக்கள் இல்லா நாட்டை மன்னர் ஆண்டு என்ன பயன்கிற மாதிரி, கட்சி இல்லாத ஒரு ஒரு அமைப்புக்கு பொதுச் செயலாளர் இருந்து என்ன பயன்? நீங்க எம்எல்ஏ பாமகவோட கூட்டணி வச்சிருவீங்க அப்படின்னாலும், பாமக கையிலயோ காலிலயோ விழுவீங்க. அன்புமணி ராமதாஸ் எப்படியோ கூப்பிட்டு வந்து நீங்க வந்து எம்எல்ஏ ஆயிடுவீங்க. மற்றவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும், உங்க கட்சி ஜெயிக்கணும், கட்சி ஆட்சிக்கு வரணும். தொடர்ச்சியா வந்து அதிமுக தோற்றதே கிடையாது வரலாற்றுல. முதல் முறையா அதிமுக தொடர் தோல்விகளை சந்திக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதிமுக தொண்டனும் அதிமுக எம்எல்ஏக்களும் எப்படி அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்கல்ல. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி யோசிக்கணும்ல. கட்சியை காப்பாற்றணும்னா நீங்க வந்து இன்னைக்கு ஆட்சியில இருந்தே ஆகணும். இல்ல நான் ஆதரவுன்ற ஒரு விஷயத்தை ஏன் இப்படி திசை திருப்புறாங்கன்றது எனக்கு தெரியல. இப்ப திமுக வெளியில இருந்து ஆதரவு அளிச்சாக்கா அதிமுக திமுகவா மாறிடுமா? இல்ல அதிமுக தன்னோட தேர்தல் அறிக்கையை மாத்திடுமா? நீங்க ஆதரவு மட்டும்தான் பாக்குறீங்க. இன்னைக்கு ஆதரிச்சுட்டு நாளைக்கு வந்து அந்த கவர்மெண்ட் கவிழ்க்கவும் செய்வாங்க திமுக. இப்படி நம்ம நினைச்சிட்டு தான் வந்துட்டு எல்லாமே கோட்டை விட்டாச்சு. நம்ம திமுக அமைச்சரவையில வந்துட்டு சேரணும் அப்படின்னுட்டுன்னு வந்துட்டு யாரும் சொல்லல. அது கட்டாயம் இல்ல. சோ வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த அரசியல் அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு கூட்டணி அரசுன்னுட்டுன்னு அழைக்கிறது ஒரு சரியானதா எனக்கு தோணல. அதுதான் என்னோட வாதமாகவும் இருக்கு. திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்ல கூட்டணி ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றாங்களா அப்படிங்கறதுல எந்த விதமான தெளிவும் இல்லை. ஏன்னா அதை பத்தி சிவிஎஸ் அவர்களும் சொல்லல. பேசின திமுக கூட்டணியில பயணித்த இன்னைக்கு தாவேக்கோட பயணித்துட்டு இருக்கிற காதர் மொய்தீன் அவர்கள் கூட யாருமே அதை பத்தி தெளிவா எந்த தகவலும் கொடுக்கல. ஆனா திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது, திமுகவுடைய ஆதரவுல வந்து நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிறது வாக்களிச்ச அதிமுக தொண்டனுக்கு செய்யற துரோகம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அதிமுக தொண்டன் வந்து திமுக வந்து தீய சக்தின்னு அவனா எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்குவான். கீழ்மட்டத்துல நீங்க வந்து ஒரு பூத்துல போய் பாத்தீங்கன்னா திமுகவுடைய பூத் ஏஜென்ட் பக்கமே உட்கார மாட்டான். அதிமுக பூத் ஏஜென்ட் ஆளுங்கெல்லாம் திமுக பூத் ஏஜென்ட்ல உட்காந்துருக்க இடத்துல வந்து 5-6 அடி டிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க. மற்ற கட்சி பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அதிமுக மட்டும் எங்கேயோ தூரத்துல இருக்கும். அதுதான் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான டிஃபரன்ஸ். பக்கத்துல இருந்தா கூட பேசிக்க மாட்டாங்க. சில ஜெயலலிதா அவருடைய காலத்துல அதிமுக உறுப்பினர்கள் யாராவது திமுக உறுப்பினர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி போச்சுன்னா உடனே கட்சியில இருந்து நீக்கும். கேள்வியே இருக்காது, கட்சியில இருந்து நீக்கும். நீ கட்சிக்கு தேவையெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க அவங்க. அதுதான் வந்து அதிமுக பழக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து திமுகவுடைய ஆதரவுல நம்ம வந்து ஆட்சி அமைச்சிடலாம், இவரை முதலமைச்சர் உட்கார வச்சிடலாம், நம்ம அமைச்சர்கள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்றது அது வந்து அதிமுக தொண்டனுக்கு செய்யும் துரோகம். எந்த அதிமுக தொண்டனும் அதை ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிமுக ஜெயிக்கணும்னு தான் வேலை பார்த்தாங்க. திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு யாரும் வேலை பார்க்கல. அதிமுக ஜெயிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரால் கட்சி கட்டமைச்சு கொண்டு போக முடியல, ஒன்னும் சேர்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கே ஆட்சி வந்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அதிமுக வேலை பார்த்தான். ஓகே, ஏடிஎம்கே ஆட்சி வரணும்னு தான் வேலை பார்த்தான். அவன் ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி வரணும்னு அவன் எதிர்பார்க்கல. இல்ல இதுல கூட்டணின்றதே கிடையாதுன்றதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இபிஎஸ் வந்துட்டு தன்னோட தலைமையை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணாரே அப்படின்றதுதான் தானே தவிர இது அரசியல் சர்வைவல் அப்படின்றதும் இல்ல ஐடியாலஜிக்கல் அலைன்மெண்ட் இது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது ஹரிஷ். நீங்க சர்வே பண்ணி ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. கட்சி காணாம போயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க சர்வே பண்ணி என்ன ஆக போறீங்க? கட்சி நீ ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. 47 உறுப்பினர்கள் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு 6 பேர் மாறியாச்சு, 6 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. நீங்க இல்ல அது ஓகே. தமிழ்நாட்டுல வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் நீண்ட காலமா ஒரு நேரடி அரசியல் போட்டியாளர்கள் தான். அப்படிப்பட்ட சூழல்ல திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சின்றது ஒரு சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அதனால அந்த பேச்சுவார்த்தை உண்மையா இருக்கா இல்லையா, இல்ல அது பின்னால என்ன பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்டிக்கல் நெகோசியேஷனா அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க திமுகவும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அது உறுதியான தகவல் எனக்கு தெரியும். அது ஓகே. இல்ல இப்ப இதெல்லாம் நம்ம பாக்கணும்ல, டாக்டிக்கல் நெகோசியேஷனா என்னன்றத பாக்கணும்ல, நியூமரிக்கல் கம்பல்ஷனா இப்ப அலையன்ஸ் முயற்சின்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நியூமரிக்கல் கம்பல்ஷன்னா திமுக இல்லாத பிற கட்சிகளோட சேர்ந்து நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்றது ஓகே. திமுகவோட திமுக ஆதரவுல நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்றதுங்கிறது வேற.
அவர் சொன்னது திமுக ஆதரவோட நம்ம ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அங்கதான் வந்து இல்ல எல்லாம் நான் என்னோட பார்வையில கிடைக்கிற அரசியல் வாய்ப்புகளை கணக்கு போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனா அவர் எடுத்திருக்கலாம்ன்றதுதான் எனக்கு. அதை தவிர்த்து வேற யோசிக்க தோணல. ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் எடுக்கிற அளவுக்குலாம் அதிமுக அந்த அளவுக்கு அந்த 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 பீரியட் ஆஃப் டைம்ல தேர்ந்தெல்லாம் போகல. இப்ப அதிமுக ஒண்ணெல்லாம் போயிடுச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த டைம்ல எல்லாம் அதிமுக தேர்ந்தெல்லாம் போகல. அவர் வந்து ஒரு 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 நல்ல ஸ்டாண்ட் எடுத்து ஒருவேளை ஆளுங்கட்சியா இருக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா தாவேகாவோட போயிடலாம். கொள்கை ஒரே கொள்கைங்க. நீங்க பிஜேபி எத்தனை நாளுங்க தூக்கி வச்சு சோர்ந்துட்டு இருப்பீங்க. பிஜேபிக்கு இங்க செல்வாக்கே இல்ல. செல்வாக்கே இல்லாத பிஜேபியோட நீங்க உட்காந்துட்டு பிஜேபியோட நாங்க போறோம் மத்தியில உங்களுக்கு சென்ட்ரல்ல அவங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை முறை கேட்டிருக்கீங்க? 2019 இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ரவீந்திரநாத் கொடுக்கல, தம்பிதுரைக்கு கொடுக்கல, தம்பிதுரைக்கு ட்ரை பண்ணாங்க, தம்பிதுரை கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ இன்பதுரை அவர்களுக்கு கேட்டாங்க அதிமுக தரப்புல இருந்து, இன்பதுரை அவர்களும் கொடுக்கல. உங்களை பதிக்கவே மாட்டேங்கிறான் பிஜேபி. நீங்க பிஜேபி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறது என்ன யூஸ்? ஓகே, நேத்து போய் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு முதலமைச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எதுக்கு அந்த அவசியம் என்ன இருக்கு? நீங்க போய் அமித்ஷா பார்க்கணும், பார்த்தாலும் என்ன யூஸ், பார்க்கலன்னா என்ன யூஸ்? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. வந்து அதிமுக ஒரு பொருட்டே இல்ல. தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே மாட்டோங்கிற முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி. அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாதுங்கிறது நல்லா தெரியும். அவங்க ஒரு ட்ரை பண்ணாங்க, அந்த ட்ரை ஒர்க் அவுட் ஆகல, அதோட விட்டுட்டாங்க. தமிழ்நாடு இனிமே நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து இன்னும் பிஜேபி தூக்கி சுமந்துக்கிட்டு பிஜேபி அவங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். ஒருவேளை அவங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டி போயிடுச்சு, அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாம போயிடுச்சு இந்த எலெக்ஷன்லயே 2024லயே. அடுத்த எலெக்ஷன்ல அது இன்னும் குறைஞ்சது அப்படின்னா பிஜேபி எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்க இன்னும் பிஜேபி தூக்கி சுமந்துட்டு இருக்கிறதுல அதிமுக தொண்டனே விரும்பல. அந்த கூட்டணி எந்த அதிமுக தொண்டை பாஜக ஓட்டு போட்டான்னு கேட்டு பாருங்க. கீழே ஒருத்தனும் சொல்ல மாட்டான், ஒருத்தனும் ஓட்டு சொல்ல மாட்டாங்க. அதிமுகவினருடைய வாக்குகள் பாஜக விழவே விழாது. நான் அந்த அரித்மெட்டிக்ல தான் நான் என்கிட்ட கேட்டப்ப நான் தெளிவா சொன்னேன். தாவேகாவோட போனாதான் பாசிபிலிட்டி இருக்கு, பாஜக வளருது இல்லைன்னு சொல்லல. அண்ணாமலைக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, தென் மாவட்டங்கள்ல தேவர் கம்யூனிட்டி சைட்ல ஒரு சப்போர்ட் இருக்கு அண்ணாமலைக்கு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா தாவேகா வேணும் அதிமுகவுக்கு அப்படிங்கறத நான் ஒரு தெளிவா 2-3 தடவை சொன்னேன். உங்களை யாருங்க அவசரமா டெல்லிக்கு போய் பாஜகவோட கூட்டணி சேர சொன்னதுன்னு நான் இப்பவும் கேட்கிறேன். சம்பந்தமே இல்லாம பாஜகவோட கூட்டணி, அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தாவேகா கூட்டணிக்குள்ள வருமா? சரி, தாவேகா கூட்டணிக்குள்ள வருதுன்னா அவங்க கேட்கிற சீட்டை கொடுக்கணும். நீங்க 60 சீட் 70 சீட் கேட்கறாங்க, கொடுத்து தொலைய வேண்டியதானே. ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம் இருந்தா அதை செஞ்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் கட்சியை காப்பாற்றணுங்கிற நினைப்பும் அவருக்கு இல்ல, ஆட்சிக்கு வரணுங்கிற நினைப்பும் இல்ல. அவர் வந்து தன்னுடைய பதவியை காப்பாத்திங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்கு அவர்கிட்ட. அதுக்காக பலி கொடுக்கறதுங்கிறது நியாயம் இல்லை. இதுக்கு சசிகலா அவர்கள் இருந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம் கட்சி. ஒரு குடும்பத்தின் பிடிக்குள்ள கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நீங்க 4-5 பிரிவா பிரிச்சுட்டு நீங்க வந்து சண்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு சசிகலா அம்மையாரோட இதெல்லாம் ஒரு தரப்பு, நத்தம் ஒரு தரப்பு, பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்களோட பொலிட்டிக்கல் நரேட்டிவ் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. சோ அது அவங்களெல்லாம் வந்துட்டு பொலிட்டிக்கலா வேல்யூவே இல்ல. எத்தனையோ அதிமுக பேச்சாளர்கள் நேர்காணல் கொடுக்குறாங்க, பல்வேறு சேனல்ஸ்க்கு நேர்காணல் கொடுக்குறாங்க, எதையும் யாரும் பாக்குறது கூட இல்ல. ஆமா, நான் இப்ப சமீபத்துல கூட உனக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இவங்க அதிமுகல வந்துட்டு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு சில பேரை போடுறாங்க. நம்ம வந்துட்டு கூப்பிட்டு இப்ப ஒரு அதிமுகவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு சேனல் அப்படின்ற மாதிரி ஒரு சேனலுக்கு நம்ம கூப்பிட்டு கேட்கிறோம், கொடுக்குறீங்களா அப்படின்னாக்க வாயே திறக்கிறது கிடையாது. அப்புறம் நாளைக்கு கொடுக்குறேன்னுட்டு என்ன சொல்றது, நம்மள வந்துட்டு அவங்க பின்னாடி வர வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகல இது ஒரு பெரிய ஒரு டிராபேக் இருந்துட்டு இருக்குது. இது அது என்னதுக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் நீங்க போடுறீங்கன்றது எனக்கு தெரியல. அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாரும் செயல்படுறது இல்ல, பெரும்பாலும் யாரும் பண்றது கிடையாது. ஐடிவிங்க ஏதோ வந்தாங்க, திடீர்னு தாவேகா அரசை வந்து அதிக அளவில் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஐடிவிங்க. இப்போ வந்து சட்டமன்றத்துல எனக்கு தெரிஞ்சு பெருசா அக்ரிகிருஷ்ணமூர்த்தி ஏதோ பேசுறாரு, மின்னலை விழுங்கி நெருப்பை கொப்பளி போற எடப்பாடி பழனிசாமி. இத பேச வேண்டிய இடமா சட்டமன்றம்? எடப்பாடி பழனிசாமி, நீங்க நான் தாவேகா அரசு நான் அதான் சொல்றேன்,
மற்ற கட்சிகள்கிட்டயே அதான் சொல்றேன். ஒரு தனி மனித துதிப்பாடல்கள் எல்லாம் வந்து நீங்க சட்டமன்றத்தில் கொண்டு போய் தயவு செஞ்சு வைக்காது. வைக்காதீங்க. அவர்களுடைய காலம் கருணாநிதி அவர்களுடைய காலத்தோட போக எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப வந்துட்டு அதெல்லாம் கேட்கறதுக்கு போர் அடிக்குது. டாபிக் வந்து பேசுங்க. நீங்க வந்து சட்டமன்றம் உங்களுக்கு வந்து 9-10 மணி நேரம் சட்டமன்றம் நடக்குதுன்னா நீங்க வந்து தனிமனித துதிப்பாடலுக்கே உங்களுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. யார் பாப்பா? நீங்க வந்து வல்லவரே, நாட்டை உயர்த்தியவரே, தமிழ்நாட்டை தூண் மாதிரி நீங்க வந்து தூக்கி பிடிச்சவரே, தாங்கி பிடிச்சவரே. அதெல்லாம் என்னத்த புடிச்சாங்க, என்னத்த எடுத்தாங்க தெரியாது நம்மளுக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது, வேண்டாத ஒரு வியாக்கியானம் அங்க அப்படின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆர்வி உதயகுமார் போன்றவர்களால தான் பிரச்சனை வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாரு, கட்சியை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாருன்னா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், ரத்தன விஸ்வநாதன் போன்றவர்களை அழைத்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பிரச்சனை, என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கணுமே தவிர அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை வச்சு உட்காந்து பேசிட்டு இருந்தாருன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த பேட்டிக்கு நடுவில் ஒரு ஃபோன் கால் வந்து ஃபோன் காலில் இதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்க நீங்க அங்க இருந்து சொல்றதெல்லாம் கேட்குது. ஊடகத்துல பதிவு பண்ற பாக்குற எல்லாருமே கேக்குது. நீங்க இதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் நீங்க டைரக்டா சொல்லுங்கிற எஸ்பி இவர் சி.வி. சண்முகம் ஊடகத்தை சந்திக்க கூட உங்களுக்கு வந்து அவ்வளவு பயமான்னு கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஊடகத்தை அதிக அளவில் சந்திச்ச ஒரு முதல்வர் வேட்பாளராக இருந்தாரு, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. இன்னைக்கு வந்து அவரை இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னா அது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் சார். கண்டிப்பா இந்த இந்த இன்டர்வியூ இந்த செக்ஷனுக்கு மூலமா நான் ஒன்னே ஒண்ணு வந்துட்டு அதிமுக தலைமைக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க செய்தி தொடர்பாளர் அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு நியமிக்கிறீங்க அப்படின்னா இன்ன சேனலுக்கு போக கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. எந்த சேனலுக்கு போனாலும் தன்னோட வாய் சாதுரியம் இருக்கு, யார் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லு. ஒரு சிலது வந்துட்டு இவங்க கண்டினியூஸா வந்துட்டு நம்மளை கூப்பிட்டுட்டு அசிங்கப்படுத்துறாங்கன்ற இடத்துல நம்ம போக தேவையில்லை. இப்ப நீங்க என்ன ஏதுன்னே தெரியாம, அதுவும் வந்துட்டு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு சேனலுக்கே வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்துட்டு நான் இன்டர்வியூ தரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் எதுக்கு ஸ்போக்ஸ் பர்சன்? இப்ப அதிமுகல சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும் அப்படின்றதுதான். நீங்க ஸ்போக்ஸ் பர்சன் போறீங்க, நீங்க அதிமுகவுக்கு சேனல் இல்ல, அதிமுகவுக்கு சேனல் இல்ல. சி.வி. சண்முகம் அவர்களை வந்து நீங்க வந்து பகச்சுக்கிட்டு நியூஸ் சேவை இன்னைக்கு வந்து அதிமுக சப்போர்ட்டிங் இருந்த சேனல்ல நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நியூஸ் ஏதாவது ஓரளவு எடப்பாடியார்னு நியூஸ் கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் இல்லை உங்களுக்கு. இல்ல எத்தனை பேர் நீங்க நடத்துற நியூஸ் பேப்பர் உட்காந்து பார்ப்பாங்க படிப்பாங்க? நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற ஜெனரேஷன் எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையே. சட்டமன்றத்துல நீங்க தான் சொன்னீங்க முன்ன பின்ன பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தாக்கா சரி அப்படின்னுட்டு நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாம் மொபைல்ல எடுத்தோம்னாக்கா அப் டு டேட் எல்லாம் வந்துருது. இதுல நியூஸ் பேப்பர் சொல்றது புரிஞ்சுக்கல. நீ கட்சி பேப்பரை எத்தனை பேர் படிக்கிறாங்க, முரசொலி எத்தனை பேர் படிக்கிறாங்க, இவங்க நடத்துற கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடத்துற பேப்பர்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்க, அதிமுக இதுவரைக்கும் நடத்திட்டு இருந்த நம்ம எத்தனை பேர் படிச்சாங்க, எத்தனை பேர் படிச்சாங்க. வெப்சைட்டை க்ளோஸ் பண்ண போனப்ப நம்ம எவ்வளவு போராடணும் நம்மளுக்கு தான் தெரியும். அதை க்ளோஸ் பண்ண விடாம தடுத்து அதை செயல்பட்டு கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு போராடணும் நம்மளுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து பேப்பர் எத்தனை பேர் படிப்பாங்க, கட்சி சார்புல பேப்பர் எத்தனை பேர் படிப்பாங்கன்னு முதல்ல யோசிக்கணும். சேனல்னா உங்களுக்கு வந்து வைட் பாப்புலாரிட்டி இருக்கும், உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கும். கிராமப்புறங்கள்ல வந்து பேப்பர் வந்து ஒரு இடத்துல வாங்குவாங்க, ஒரு இடத்துல வாங்க மாட்டாங்க. நீங்க கிராமங்கள்ல தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிக வெயிட்டேஜ். திமுகவுக்கு கலைஞர் டிவி இருக்காங்க, சன் நியூஸ் இருக்கு, இன்னும் நிறைய 2-3 சேனல்ஸ் அவங்க வந்து ரெடியா வச்சிருக்காங்க கையில பேமெண்ட் பண்ணி. ஸோ அதனால அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக அகேன்ஸ்டா இருக்காங்க. நான் நிறைய பத்திரிகைகளை பாக்குறேன் அதிமுக அகேன்ஸ்ட், திமுக ஆதரவா அதிமுக அகேன்ஸ்டா இருக்காங்க. நீ தாவேக அகேன்ஸ்டாவும் இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க ஷபீர் என்ன பண்ணாலும் ஷபீரை போட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு? பத்திரிகையாளர் மன்றத்துல எதுக்கு போராட்டம் பண்ணணும்னு ஒரு ஒரு இது இருக்கு. நீங்க வந்து கடந்த ஆட்சியில எதுக்கு எடுத்தாலும் வந்து அதிமுக ஆட்சியில எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பண்ணீங்க, திமுக ஆட்சியில மௌனமா இருந்தீங்க. இப்போ பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசி போராட்டம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க எப்படி கூப்பிடலாம்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறது, என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல.
சக பத்திரிகையாளர் தாக்கப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அமைதியா இருக்க முடியாது. கண்டிப்பா கண்டனங்கள் பத்திரிகையாளர் மட்டும் தெரிவிப்போம். எப்படி நியாயப்படுத்தி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இதுல ஷபீரை வச்சுக்கிட்டு ஆளும் தரப்பு வந்து அரசியல் செய்ய நினைக்குது. ஆளும் தரப்புக்கும் பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ பத்திரிகையாளர் மன்றம் இன்னைக்கு முழுக்க முழுக்க கொத்தடிமை கூட்டமா இருக்குது. ஓப்பனா சொல்லணும்னா அதான் சொல்லணும், கொத்தடிமை கூட்டமா இருக்கு. நீ சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லா பொறுப்புல இருக்கிற எல்லாரும் திமுக வெளிப்பாட்டில் இருக்கிறாங்க, கொத்தடிமை கூட்டமா இருக்காங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எப்படி குழப்பத்தை உண்டாக்க முடியும்? நீங்க உங்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. பத்திரிகையாளர் மன்றத்தை வந்து நான் இந்த காணொலி மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தாவேகா அரசு. பத்திரிகையாளர் மன்றத்தை தயவு செஞ்சு மீட்டு உண்மையான பத்திரிகையாளர் கையில கொடுங்க. ஓகே ஹரிஷ், இப்ப இது வந்துட்டு இந்த காணொளி மூலமா வந்துட்டு இபிஎஸ் அவர்களுக்கு சொல்ல விஷயம் வந்துட்டு நாங்க நிறைய சொல்லியிருக்கோம். உங்களோட கட்சியை வந்துட்டு நீங்க எப்படி மேம்படுத்தணும்ன்றதுதான் நீங்க பாக்கணும்ன்றதுதான். ஒரே விஷயம், பிரிந்து போனவர்களை ஒண்ணு சேர்க்கணும். நீங்க சசிகலா அவர்களை சேருங்க, தினகரன் அவர்களை உள்ள கொண்டு வாங்க, அதெல்லாம் தப்பே இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா இல்ல, எனக்கு அப்புறமும் 1 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா வந்துட்டு ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு போனாங்க. யாரையும் நம்பி வந்துட்டு ஒப்படைச்சிட்டு எல்லாம் போகல, எல்லாருமே பாத்துப்பீங்க அப்படின்ற ஒரு இதுல போனாங்க. 2 விஷயம் புரியல. ஒண்ணு வந்து சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு அவங்க பொதுச்செயலாளர் போஸ்டிங்க்கு கண்டெஸ்ட் பண்ணல, உங்க தனி அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து பொதுச்செயலாளர் போஸ்டிங் கிளைம் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அதனால அந்த கிளைம் இப்போ இல்லை. நீங்க வந்து சசிகலா அம்மையார் உள்ள கூப்பிடலாம். நீங்க தேர்தல் அப்பயே வந்து சசிகலா அம்மையார் கூப்பிட்டு பேசி நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு 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 பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தீங்கன்னா அதிமுக கூடுதல ஒரு 30 தொகுதி ஜெயிச்சிருக்கும். சசிகலா அம்மையார் போட்ட வேட்பாளர்களால பல அதிமுக வேட்பாளர்கள் தோத்தாங்க. தென் மாவட்டங்கள்ல கம்ப்ளீட் வாஷ் அவுட். தென் மாவட்டங்கள்ல இப்படி வாஷ் அவுட் ஆன கட்சி கிடையாது அதிமுக. கம்ப்ளீட் வாஷ் அவுட். 2007 உங்களுக்கு வந்து 1 இயர் உள்ள ஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை முன் வச்சதுனால ஓடுச்சு. அதிமுக எக்ஸ்ட்ரா பிரச்சாரங்கள் ஓடுச்சு. இப்ப அப்படியான பிரச்சாரங்களே கிடையாது. அப்படி இருந்தும் அதிமுக கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் சசிகலா அம்மையார் அவர்கள் போட்ட வேட்பாளர். நயினார் நாகேந்திரன்லாம் தோக்கக்கூடிய கேண்டிடேட்டே கிடையாது. பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்காரு, அவர் தோக்கக்கூடிய கேண்டிடேட்டே கிடையாது. ஆனா அங்க போட்டிருக்கிற வேட்பாளர் சாதி சமூக ஆதரவு உள்ள வேட்பாளர். அவருடைய சமூக ஆதரவு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்த எங்களுக்கு தான் நல்லா தெரியும். அந்த கம்யூனிட்டி யாருக்கு ஓட் பண்ணுவாங்க, எப்படி ஓட் பண்ணுவாங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். அதனாலதான் சசிகலா அம்மையார் பேசுங்கன்னு சொல்றோம். நீங்க சசிகலா அம்மையார் வந்து பொது செயலாளர் பதவியில தான் உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை. சசிகலா அம்மையார தலைவர் போஸ்டிங்ல உட்கார வைங்க, நீங்க பொது செயலரா இருங்க. இல்ல நீங்க வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மறுபடியும் 2 போஸ்டிங் போட்டு சசிகலா அம்மையார் நீங்களும் தனித்தனியா எடுத்துக்கோங்க, கட்சியை 2 பேரும் சேர்ந்து நடத்துங்க, ஒன்னும் தப்பே கிடையாது. எல்லாத்தையும் மறுபரிசீலனை செய்யணும்ன்றதுதான் வந்துட்டு எங்களோட எல்லாத்தையும் ஒரே கம்யூனிட்டியில கொண்டு போய் கூச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது வந்து மற்ற கம்யூனிட்டி மக்கள்கிட்ட வந்து வேற மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஈஸியா போகுது. அது நீங்க வந்து எஸ்பி வேலுமணி அவர்களை துணை பிரச்சாரம் போடுறீங்க. எஸ்பி வேலுமணி அவர்களும் நீங்களும் ஒரே கம்யூனிட்டி. ஏன் அந்த இடத்துல சிவி சண்முகம் இருந்தா என்ன ஆக போகுது? வன்னியர் கம்யூனிட்டி 35 சீட்டு உங்களுக்கு வடக்குல இருந்தா வந்திருக்கு. இன்னைக்கு 47 சீட்ல அதிமுக ஜெயிச்சிருக்காரு. 35 சீட்டு வட மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கு. பாமகவும் வன்னியர் கம்யூனிட்டி ஓட் போடலன்னா நீங்க அதிமுக 47 சீட்டு வந்திருக்காது, 12 சீட் வந்திருக்காது. அந்த வன்னியர் கம்யூனிட்டிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்கணும். அக்ரிகிருஷ்ணமூர்த்தி போட்டதுனால வன்னியர் கம்யூனிட்டி யாரு கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. அக்ரிகிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கே பெரிய தலைவலியா இருப்பாரு போற போக்குல. அவர் அமைச்சர்கள் நீக்கி அவர் மேல வழக்கு பதிவு பண்ண சொன்னது செல்வி ஜெயலலிதா அவர்கள். நீங்க அவரை கூப்பிட்டு நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துங்க, நீங்க வந்து ஆட்சியை நம்ம தான் அமைப்போம் நீங்க பேசுங்க, சட்டமன்றத்துல வந்து ஏற்றி விட்டு பேச வைக்கிறதெல்லாம் ஏற்புடையது இல்ல. அதிமுக தொடர்கள் ரசிக்கவும் மாட்டாங்க. அதிமுக தொடர்கள் யாரை ஏற்கிறாங்கன்னு முதல்ல பாருங்க. யாரை ஏற்கிறாங்கன்னு பாக்கணும். நீங்க இஷ்டத்துக்கு நான் இப்படிதான் பண்ணுவேன், நீங்க அதை கேட்டா கேட்காட்டி போன அன்னைக்கு இருந்த பீரியட் கிடையாது. அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தொண்டர்கள் ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. தொண்டர்கள் சொல்றத தலைமை கேட்கிற நிலைமையில தான் இருக்கு. 2017 அப்புறம் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து அவங்களுக்கு சொந்த கருத்து நீங்களே அதுக்கு வந்து வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. அதனால ஆளாளுக்கு நீங்க கருத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க கட்சிக்குள்ள. ஒரு மாவட்ட செயலர் நீங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு மாவட்ட செயலர் நீங்கன்னா ஒட்டுமொத்தமா அந்த டீம் அப்படியே பிரிச்சு போவோம் கட்சியில இருந்து. கண்டிப்பா கட்சி உடச்சு ஒண்ணும் இல்லாம கட்சியில ஒரு கம்யூனிட்டி கட்சியை நீங்க கொண்டு போய் உட்கார வைக்க போறீங்க அதிமுக. எனக்கு அப்படித்தான் தோணுது. எடப்பாடி பழனிசாமி நீங்க பண்ணிட்டு இருக்கதான் பார்த்தா ஒரு கம்யூனிட்டிக்கான கட்சியா தான் அதிமுக கொண்டு போய் உட்கார போறோம்னு தோணுது. அந்த கம்யூனிட்டி ஓட்டு போடலைங்க, அதிமுக கூட போடலைங்க இன்னைக்கு இந்த முறை.
தாவேக்காக்கு அது எவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க? நான் சர்வே எடுக்கிற பீரியட் ஆஃப் டைம்லயே நான் சொன்னேன். நான் கோயம்புத்தூர்ல தாவேக்கா வளர்ந்துட்டு வருதுன்னு சொன்னப்போ அப்பவும் யாரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. இல்ல உங்களுக்கு புரியுது நரேஷ். எந்த ரூட்ல போறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்றபடி நீங்க முடிவு எடுக்கணும். சம்பந்தமே இல்லாம நான் இப்படிதான் முடிவு எடுப்பேன், அதுக்கேற்றபடி மக்கள் வந்துருவாங்கன்னு நினைக்கிறதுல லாஜிக்கே இல்ல. அது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். அது மேற்கொண்டே வந்துட்டு என்ன மாற்றம் செய்யணும், யாரெல்லாம் கூப்பிடணும்ன்றது வந்துட்டு அவர் கண்டிப்பா வந்துட்டு அது மறுபரிசீலனை செய்யணும்ன்றதுதான். அதே மாதிரி வந்துட்டு தயவு செய்து ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் மாத்துங்கன்றத வந்துட்டு ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அதிமுகல இருந்து வந்துட்டு யாரும் ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை எங்களுக்கு அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு டாபிக்ல நாளை பேசுவோம் மகேஷ். கண்டிப்பா. நன்றி.